ஐயோ அப்பா, இது என்ன கொண்டு வந்திருக்கிறீதை? முழு கார் சேற்றில் முழுகி இருக்கிறது. இவ்வளவு அழுக்கான பொருளை யார் வீட்டுக்கு கொண்டு வருவார்கள்? அட பைத்தியக்கார பெண்ணே, இதை அழுக்காக நினைத்து நான் கொண்டு வரவில்லை. இதில் என் கனவை பார்க்கிறேன். கனவா? இந்த அழுக்கான பழைய காரிலா? இது பல வருடங்களாக ஒரே இடத்தில் கிடந்து சிதிலமாகி இருந்ததே. ஆமாம் மகளே, பல வருடங்களாக அப்படித்தான் இருந்தது. எல்லோரும் இதை குப்பை என்று சொன்னார்கள். ஆனால் ஒவ்வொரு குப்பையிலும் ஒரு புதிய தொடக்கம் மறைந்திருப்பதை யாரும் அறியவில்லை. அப்பா, உண்மையை சொல்லுங்கள். இதை விற்று தீபாவளிக்கு எங்காவது சுற்றி போக திட்டமிடுகிறீர்களா? இல்லை மகளே, இந்த காரை விற்க நான் கொண்டு வரவில்லை. இந்த காரை ஒரு பரிசாக மாற்றவே கொண்டு வந்தேன். யாருக்கு பரிசு? உன் அம்மாவுக்காக. தினமும் கடும் வெயிலில் சோர்வான கால்களுடன் நடந்து வேலைக்கு செல்கிறாள். இந்த தீபாவளியில் அவள் நடந்து அல்ல, இந்த வாகனத்தில் அமர்ந்து செல்வாள். நான் இதை நன்றாக கழுவுவேன், புதிய பெயிண்ட் அடிப்பேன், சுற்றிலும் வண்ணமயமான விளக்குகளை பொருத்துவேன். தீபாவளி இரவில் இது பிரகாசிக்கும் போது உன் அம்மா இந்த காரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். அப்பா, நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள். ஆனால் இப்போதைய குழந்தைகள் உழைப்பை பார்ப்பதற்கு பதிலாக நடனமும் பாடலும் உள்ள வீடியோக்களுக்கு தான் லைக் செய்கிறார்கள். அமைதியாக இரு மகளே. என் அன்பான குழந்தைகளே, உங்கள் மேல் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் வெறும் காட்டுக்காக அல்ல, உண்மையான உழைப்பையும் மனதார ஆதரிக்கிறீர்கள். இந்த தீபாவளியில் உழைக்கும் மக்களுடன் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உண்மையான சக்தி யாரிடம் இருக்கிறது என்று காட்டுங்கள். அப்பா பாருங்கள், இத்தனை குழந்தைகள் உண்மையிலேயே லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து விட்டார்கள். குழந்தைகளே, இந்த தீபாவளியில் நல்ல செயல்கள் செய்யுங்கள், யாருக்காவது உதவி செய்யுங்கள். மேலும் கமெண்டில் உங்கள் அழகான பெயரை கண்டிப்பாக எழுதுங்கள்.